ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 5 குழந்தைகள் பிறக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் இடைவெளி 3 ஆண்டுகள். அந்த 5 குழந்தையோட வயத கூட்டினா 50 ஆண்டுகளில் அதுல இருக்கிறதுலயே சிறிய குழந்தையோட வயது என்ன கேட்கறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் வருட இடைவெளி பார்த்தோம்னா 3 ஆண்டுகள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கும். ஸோ இப்படியே 5 குழந்தை பிறகுது. அந்த 5 குழந்தையுடைய வயசு எல்லாத்தையும் கூட்டமா 50 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. அப்ப இருக்கலே சின்ன வயசு குழந்தை, அதாவது ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கும் அந்த குழந்தையோட வயது என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இங்க சம் என்ன கொடுத்துறாங்க, கூடுதல் என்ன கொடுத்துறாங்க 50. 50 வகுத்தல் இங்க எத்தனை குழந்தை, 5 குழந்தை. ஸோ 50 5ஆல கேன்சல் பண்ணா 10. ஸோ எப்பவுமே இது கேன்சல் பண்ணி வரக்கூடிய வேல்யூ பார்த்தோம்னா இடையில பிறந்த குழந்தை. மொத்த எத்தனை குழந்தை, 1 2 3 4 5 குழந்தை. ஸோ இடையில இருக்கிற குழந்தை பாருங்க, இந்த குழந்தையோட வயசு தான் 10 வயசு. 10 வயசு. நெக்ஸ்ட் நமக்கு தேவை சிறிய குழந்தை. ஸோ அப்படியே ஒவ்வொரு குழந்தைக்கும் வயசு இடைவெளி பார்த்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ 10ல 3 மைனஸ் பண்ணுங்க 7, 7ல 3 மைனஸ் பண்ணுங்க 4 வருஷம். ஸோ அப்ப சிறிய குழந்தை வயது பார்த்தோம்னா 4 வருஷம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல பெரிய குழந்தை கேட்டாங்களா. சோ 10ல 3 ஆட் பண்ணுங்க 13, 13ல 3 ஆட் பண்ணுங்க 16. பெரிய வயசு குழந்தை கேட்டாங்களா, வயது அந்த குழந்தையோட வயது 16. சரிங்களா. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளோட இடைவெளி பார்த்தோம்னா 5 வருடம். அந்த குழந்தைகளின் வயது கூடுதல் பார்த்தோம்னா 80 அப்படின்னா சிறிய குழந்தை வயது என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.